நாங்கள் அடையாளம் கண்ட இந்த இடங்களை நாங்கள் படிப்படியாக நாங்கள் மக்களுக்கு விடுவிப்பது தொடர்பாக நாங்கள் தீர்மானங்களை எடுத்து வருகின்றோம். இந்த விடயம் தொடர்பாக நாங்கள் பல இடங்களில் நாங்கள் பேசியிருக்கின்றோம், பல நடவடிக்கைகள் நாங்கள் எடுத்திருக்கின்றோம். குறிப்பாக இன்றைய தினமும் நேற்றைய தினமும் நமது பாதுகாப்பு பிரதி அமைச்சர் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் கௌரவ அருண் ஜெயசேகர் அவர்கள் திருகோணமலை மாவட்டத்துக்கு விஜயம் ஒன்றினை மேற்கொண்டிருந்தார். அந்த விஜயத்தின் பிரதிபலனாக நாங்கள் பல்வேறு கலந்துரையாடல்கள், பல்வேறு பேச்சுவார்த்தைகள், அது போன்று பல்வேறு கள விஜயங்களை நாங்கள் மேற்கொண்டோம். இந்த அடிப்படையிலே திருகோணமலை மாவட்டத்தில் நாங்கள் அடையாளம் கண்ட பல இடங்கள், பல காணிகள் காணப்படுகின்றன. இந்த விடயங்கள் தொடர்பாக நாங்கள் நமது பிரதேச செயலாளர்கள் உள்ளிட்ட பலருடன் நாங்கள் இன்றைய தினம் ஒரு முக்கிய கலந்துரையாடலுடனே நாங்கள் மேற்கொண்டோம். நாங்கள் அடையாளம் கண்ட இந்த இடங்களை நாங்கள் படிப்படியாக நாங்கள் மக்களுக்கு விடுவிப்பது தொடர்பாக நாங்கள் தீர்மானங்களை எடுத்து வருகின்றோம். இந்த அடிப்படையிலே தான் நீங்கள் கேட்கின்ற இந்த கரிமலையூற்று என்கின்ற இந்த பிரதேசத்தில் கடந்த பல வருடங்களாக பாதுகாப்பு தரப்பினரால் பாவிக்கப்பட்டு வரும் இந்த காணிகள் தொடர்பான அந்த விடயங்கள் காணப்படுகின்றது. இந்த விடயம் தொடர்பாகவும் நாங்கள் பேசியிருந்தோம். இதிலே மீனவர்களும் பொதுமக்களும் எதிர்நோக்குகின்ற ஒரு சவால்கள் இருக்கின்றது. குறிப்பாக அவர்கள் பாவித்து வந்த அந்த கடற்கரை பிரதேசம் சில நாட்களாக மூடப்பட்டிருந்தது. இந்த விடயம் தொடர்பாகவும் நாங்கள் நடவடிக்கைகள் எடுத்திருக்கின்றோம். குறிப்பாக பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட இந்த பிரச்சனைகள் இருக்கின்றது என்ற விடயங்களை நாங்கள் ஆராய்ந்தோம். அது மாத்திரமல்ல, மக்களுக்கு இந்த மீண்டும் மக்கள் அந்த பிரதேசங்களில் மீன்பிடி நடவடிக்கைகளிலும் அது போன்றும் இந்த கடற்கரையினை சுதந்திரமாக பாவிக்கும் அந்த உரிமையினை மக்களுக்கு நாங்கள் பெற்றுக் கொடுப்பதற்கான அந்த விடயங்களிலும் நாங்கள் ஈடுபட்டு வருகின்றோம். தொடர்பாக நாங்கள் ஒரு பல தரப்புகளையும் நாங்கள் உள்வாங்கிய வண்ணம் இந்த விடயங்களை சரியான வகையிலே நாங்கள் ஆராய்ந்து நாங்கள் தீர்மானங்கள் எடுப்பதற்கு நாங்கள் தற்பொழுது இயங்கி வருகின்றோம். இந்த நேரத்தை பொறுத்தவரையிலே நாங்கள் நம்புகின்றோம், கரிமலையூற்று கடற்கரையினை பாவிப்பதில் எந்த விதமான சிக்கல்களும் இல்லை. அது மாத்திரமல்ல, எங்களுக்கு தெரியும், கடந்த பல வருடங்களாக கவனிப்பாரற்று எந்த விதமான அபிவிருத்திகளும் இல்லாமல் இருந்த இந்த குறிப்பாக கடற்கரைகளாக இருக்கலாம், இந்த மக்கள் பாவித்து வந்த இந்த வீதிகளாக இருக்கலாம், இந்த அனைத்து விதமான உட்கட்டமைப்பு வசதிகள் தொடர்பாகவும் நாங்கள் அபிவிருத்திகளை அந்தந்த இடங்களுக்கு கொண்டு வந்து நாங்கள் அவற்றை அபிவிருத்தி செய்வதற்கும் நாங்கள் தீர்மானித்திருக்கின்றோம். இதன் பிரகாரம் இந்த பிரதேசங்களையும் நாங்கள் அபிவிருத்தி செய்வதற்கு நாங்கள் முயற்சிக்கின்றோம். அது மாத்திரமல்ல, கரிமலையூற்று பிரதேசத்திலே வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இஸ்லாமியர்களின் வழிபாட்டு தலமான கரிமலையூற்று பள்ளிவாயில் அங்கு காணப்பட்டது. உங்களுக்கு தெரியும், கடந்த 2015-2019 கால பகுதியிலே இந்த பள்ளிவாயில் முற்றுமுழுதாக சேதமாக்கப்பட்டது. இந்த விடயம் தொடர்பாகவும் நாங்கள் தற்பொழுது நாங்கள் ஆராய்ந்து வந்திருக்கின்றோம். இந்த காணியினை மீண்டும் மக்களுக்கு வழங்குவது தொடர்பான அந்த விடயங்களிலும் நாங்கள் கடந்த பல மாதங்களாக நாங்கள் பேச்சுவார்த்தைகளை நடத்தி வருகின்றோம். இது தொடர்பான பல்வேறு தரப்பட்ட அந்த அறிக்கைகள், பல்வேறு தரப்பட்ட பதிவுகள் அங்கு வசிக்கும் மக்களிடம் இருக்கின்றன. இது தொடர்பாக மக்கள் பல ஆர்ப்பாட்டங்களை எடுத்திருக்கின்றார்கள். இந்த விடயம் தொடர்பாகவும் நாங்கள் பல இடங்களிலே நாங்கள் பேசியிருக்கின்றோம். இது தொடர்பாகவும் நாங்கள் கள விஜயத்தினை மேற்கொண்டு அந்த இடங்களுக்கு நாங்கள் நேரடியாக சென்று நாங்கள் அங்கே செய்மதி தொழில்நுட்பம் மூலமாக அந்த குறித்த இடங்களில் இருந்து நாங்கள் படிப்படியாக நாங்கள் கடந்த பல வருடங்களுக்கு முன்னர் நாங்கள் சென்று அங்கே ஒரு கட்டிடம் இருந்ததை நாங்கள் உறுதிப்படுத்தி இருக்கின்றோம். இது தொடர்பாக நாங்கள் நமது கலாச்சார விடயங்கள் சம்பந்தப்பட்ட திணைக்களமாக இருக்கலாம், அதுபோன்று தொல்பொருள் சம்பந்தப்பட்ட திணைக்களமாக இருக்கலாம், அது போன்று ஏனைய அமைப்புகளையும் உள்வாங்கிய வண்ணம் பாதுகாப்பு தரப்பினரை நாங்கள் உள்வாங்கிக் கொண்டு நாங்கள் நிச்சயமாக இந்த விடயம் தொடர்பான போதிய அளவு தலையீட்டினை நாங்கள் மேற்கொண்டு அனைவரும் ஒன்றாக சேர்ந்து ஒரு தீர்மானத்தை எடுப்பதற்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். இது தொடர்பாக அரசாங்கம் என்ற ரீதியில் நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம். இந்த விஜயத்தின் முக்கிய நோக்கமானது தகவல்களை திரட்டுவது. அதாவது நாங்கள் தீர்மானங்களை, பாதுகாப்பு தரப்பு சம்பந்தப்பட்ட தீர்மானங்களை மாவட்ட மட்டத்தில் எடுக்க முடியாது. தகவல்களை திரட்டி சரியான வகையிலே காணிகளை அடையாளம் கண்டு இவற்றை விடுவிப்பது தொடர்பான விடயங்களைத்தான் நாங்கள் தற்பொழுது மேற்கொண்டு வருகின்றோம். ஆனால் எமது மாவட்டத்தை பொறுத்தவரையிலே பொதுமக்களது தனியார் காணிகள் அதிக அளவிலே காணப்படுகின்ற காணிகளில் இராணுவத்தினர் பல்வேறு தரப்பட்ட முகாம்களை அமைத்து இங்கு அவ்வாறு நீண்ட காலமாக இங்கு இருப்பதில்லை. அதாவது இங்கு நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் கடந்த பல வருடங்களாக
பொதுமக்கள் பாவித்து வந்த அது போன்று பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டிருந்த, குறிப்பாக நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இந்த அனுமதி பத்திரங்களுக்கு காணிகள் தான் இங்கு காணப்படுகின்றது. இந்த விடயம் தொடர்பாக நாங்கள் போதிய அளவு நாங்கள் பேசியிருக்கின்றோம். போதிய அளவு நேற்றைய தினமும் இன்றைய தினமும் தகவல்கள் திரட்டப்பட்டிருக்கின்றது. வரலாற்றில் முதல் முறையாக கள விஜயத்தினை ஒரு பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அந்தந்த இடங்களுக்கு சென்று பார்வையிட்டு இந்த காணிகளை விடுவிப்பு செய்வது தொடர்பான விடயத்தினையும் ஆராய்ந்து இது தொடர்பான தகுந்த தீர்மானத்தினை எடுப்பதற்கான அந்த நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றன. அவை எங்களை பொறுத்தவரையிலே நாங்கள் இது தொடர்பான தொடர்ந்தும் எமது தரப்பிலிருந்து திருகோணமலை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் என்ற ரீதியிலே எமது தரப்பிலிருந்து நாங்கள் முன்வைக்க வேண்டிய அனைத்து விதமான முன்வைப்புகளையும் நாங்கள் முன்வைத்து வருவோம். சார், உங்களுக்கு தெரியும், இலங்கையில இருக்கின்ற சுற்றுலா தலங்கள் எல்லாமே அபிவிருத்தி செய்து வந்து எங்கட திருவண்ணாமலையில நிலாவளியால இந்த இலங்கைக்கு இந்த ஆண்டுக்கு வருமானங்கள் வந்து அதிகமான வருமானங்கள் வருது. ஆனா திருவண்ணாமலையில மட்டும் நிலாவளி என்ற பகுதியில சார் எந்த ஒரு அபிவிருத்தி இல்லாம கடந்த 20 வருஷமா அதே நிலைமையில இருக்கிறதுக்கு சார் என்ன காரணம்? எத்தனையோ அரசாங்கம் மாறி சார் வந்து ஒவ்வொரு முறையும் என்னால கொடுக்கப்பட்ட லெட்டர்கள் நிறைய கொடுக்குது சார். இது சம்பந்தமா அந்த நிலாவளியில அபிவிருத்தி செஞ்சு வருது. இதுவரைக்கும் அந்த இடத்துல எந்த ஒரு அபிவிருத்தி இல்லாத காரணம் என்னன்னு கடந்த காலங்களில் நிலாவளி அபிவிருத்தி செய்யப்படாதன் காரணத்தினை நாங்கள் இந்த அரசாங்கம் கூற முடியும். எமது அரசாங்கத்தை பொறுத்தவரையிலே நாங்கள் நிச்சயமாக நிலாவளிக்கு வேண்டிய அந்த ஒட்டுமொத்த தகுதியையும் வழங்கி நிலாவளிக்கு தேவையான ஒட்டுமொத்தமான நிதி ஒதுக்கீடுகளையும் வழங்கி நாங்கள் நிச்சயமாக இவற்றினை நாங்கள் நிவர்த்தி செய்ய நாங்கள் கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த வேளையிலே நாங்கள் ஒன்றையும் கூறிக்கொள்ள வேண்டும். கொக்குலாய் பாலம் அமையும் பட்சத்திலே நிலாவளி என்கின்ற இந்த மிகவும் முக்கியமான கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த சுற்றுலா பிரதேசம் தாமாகவே இந்த பிரதேசம் அபிவிருத்தி அடையக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்படுகிறது. ஆகவே நாங்கள் இது தொடர்பான முக்கியமான உட்கட்டமைப்பு வசதிகளை நாங்கள் தற்பொழுது ஏற்பாடு செய்து வருகின்றோம். ஆகவே ஒரு புறத்தில் நாங்கள் இந்த கொக்குலாய் பாலத்திலே நாங்கள் சரியான வகையிலே நாங்கள் அடுத்த வருடம் ஆரம்பித்து நாங்கள் ஒரு சில வருடங்களுக்குள் நாங்கள் முடிக்கும் பட்சத்திலே இதற்கு இந்த பிரதேசத்திற்கான நாங்கள் சுற்றுலாத்துறை பயணிகளை நாங்கள் இன்னும் அதிக எண்ணிக்கையில் நாங்கள் இருக்கக்கூடிய நிலைமை காணப்படும். மேலும் இந்த அடிமட்ட உட்கட்டமைப்பு வசதிகள் தொடர்பாக கூடுதலான கவனம் செலுத்த வேண்டிய அந்த நிறுவனமானது நமது உள்ளூராட்சி சபைகள். ஆனால் கடந்த பல வருடங்களாக குற்றவெளி பிரதேச சபை இது தொடர்பான போதிய அளவிலான நடவடிக்கைகள் எடுக்காததனை எங்களால் உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. எதுவாறாயினும் நாங்கள் எமது சுற்றுலாத்துறை அமைச்சின் மூலமாக நாங்கள் இது தொடர்பான நிதி ஒதுக்கீடுகளை நாங்கள் மேற்கொண்டு தேவைப்படுகின்ற அந்த அடிப்படையான விடயங்களை நாங்கள் சரியான வகையில் நாங்கள் செய்து நாங்கள் அபிவிருத்தி செய்வதற்கான எல்லா விதமான ஏற்பாடுகளை நாங்கள் மேற்கொண்டு வருகின்றோம். ஆகவே இன்னும் ஒரு சில வருடங்களுக்கும் இந்த நிலாவளி தொடர்பான அவங்களுக்கு ஒரு பாரிய மாற்றம் உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கு. மேலும் உங்களுக்கு தெரியும், கடந்த பல வருடங்களாக, அதாவது குறிப்பாக இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஆட்சி கூடம் வருவதற்கு முன்னர் நிலாவளியை பொறுத்தவரையிலே பல்வேறு தரப்பட்ட காணி மோசடிகள் இடம்பெற்றிருக்கின்றன. பல சுற்றுலாத்துறை விடுதிகள் கட்டப்படுவதற்கான முன்மொழிவுகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தாலும் நாங்கள் தற்பொழுது எடுத்த ஆவணங்களை நாங்கள் ஆராயும் வேளையிலே அந்த கட்டப்பட வேண்டிய எந்த விதமான சுற்றுலாத்துறை விடுதிகள் கூட போதிய அளவு எண்ணிக்கையிலே கட்டப்படவில்லை. அவை இது தொடர்பான விசாரணைகளும் இடம்பெற்று வருகின்றன. பலர் காணி மோசடிகளில் ஈடுபட்டிருக்கின்றனர். இந்த விடயம் தொடர்பாக நாங்கள் ஆராய்ந்து வருகின்றோம். மேலும் நிலாவளியை பொறுத்தவரையிலே குடிநீர் பிரச்சனை ஒரு மிகவும் முக்கியமான பிரச்சனையாக காணப்படுகின்ற இந்த சுற்றுலாத்துறையை அபிவிருத்தி செய்வதற்காக, அதாவது எங்களுக்கு தெரியும், இந்த சுற்றுலாத்துறையை நாங்கள் அபிவிருத்தி செய்ய வேண்டும் என்று சொன்னால் போதிய அளவு குடிநீர் அங்கு தேவை. ஆனால் நிலாவளியை பொறுத்தவரையிலே எங்களுக்கு தெரியும், அங்கு போதிய அளவு இந்த குழாய் மூலமான இணைப்பின் மூலமாக வழங்குகின்ற குடிநீர் வசதிகள் அங்கு காணப்படுவதில்லை. இது தொடர்பாகவும் நாங்கள் எமது வரவு செலவு திட்டத்திலே, குறிப்பாக 2027 ஆண்டிற்கான வரவு செலவு திட்டத்திலே நாங்கள் ஒரு மிகவும் முக்கியமான ஒரு விடயமாக நாங்கள் இதனை கருத்தில் கொண்டு இவற்றிற்கான அந்த நிதி ஒதுக்கீடுகளை நாங்கள் செய்வதற்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கின்றோம். ஆகவே